திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தர்காவிலிருந்து 15 மீட்டர் தொலைவில் தீபம் ஏற்றலாமா என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. திருப்பரங்குன்றம் ஜமாத்துக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தர்காவிலிருந்து 15 மீட்டர் தொலைவில் தீபம் ஏற்றலாமா என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தர்காவிலிருந்து 15 மீட்டர் தொலைவில் தீபம் ஏற்றலாமா என திருப்பரங்குன்றம் ஜமாத்துக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள தர்கா உள்ளிட்டவற்றுக்கான எல்லை தற்போது வரை முறையாக அளவிடப்படவில்லை என ஜமாத் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் தர்கா ஜமாத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தர்காவிலிருந்து 15 மீட்டர் தொலைவில் தீபம் ஏற்றலாமா என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. கூடுதல் மேலும் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. திருப்பரங்குன்றம் வழக்கில் தற்பொழுது விசாரணை உணவு இடைவெளிக்கு பிறகாக மீண்டும் தொடங்கியிருக்கிறது. இன்று காலையிலிருந்து இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. காலை நேரத்தில் பட்டியலிட்டதன் அடிப்படையில் வழக்கினுடைய விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் திருப்பரங்குன்ற வழக்குல தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்துள்ள மேல்முறையீட்டு வழக்குல தற்பொழுது தர்கா தரப்பிலிருந்து அதனுடைய வழக்கறிஞர் தங்கள் வாதங்களை முன்வைத்திருக்கிறார். அந்த வாதங்களை முன்வைத்து வரக்கூடிய சூழலில் உணவு இடைவெளிக்கு பிறகாகவும் அவருடைய வாதங்கள் தொடர்கின்றன. அதில் கடந்த 2005ஆம் ஆண்டு அமைதி கூட்டம் நடத்தப்பட்டதா என்று நீதிபதி கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அந்த கேள்விக்கு பதிலளித்திருக்கக்கூடிய தர்கா தரப்பு நடத்தப்பட்டது. அப்போது அமைதி கூட்டத்தினுடைய போது இஸ்லாமியர்கள் தீபத்தூண்ல தீபம் ஏற்றுவதற்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் தர்காவில் இருக்கக்கூடிய அந்த தூண் எவ்வளவு தொலைவில் இருக்கிறது என்பதையும் நீதிபதி கேள்வியாக எழுப்பியிருக்கிறார். அதற்கு தர்கா தரப்பினர் 15 மீட்டருக்கு அப்பால் தான் அந்த தீபத்தூண் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அது தீபத்தூண் அல்ல. அந்த தூண் இருக்கக்கூடிய பகுதிக்கு செல்ல வேண்டும் என்றால் நெல்லித்தோப்பு பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இடைவெளி ஏற்படும் என்பதை குறிப்பிடுகிறார்கள். அதே நேரத்தில் 1994 தர்கா தரப்பு கோவிலுடன் செய்து கொண்ட ஒப்பந்தம் என்ன என்பதை நீதிபதிகள் கேள்வி எழுப்புகிறார்கள். கடந்த கால நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி வழக்கினுடைய விசாரணைக்கு ஆதாரங்களாக மனுதாரர்களுக்கு எதிராக வாதங்கள் முன்வைக்கக்கூடிய சூழல்ல கடந்த கால நிகழ்வுகளில் இருந்தே கேள்விகளை நீதிபதிகள் கேட்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் 1994 தர்கா தரப்பு கோவிலுடன் செய்து கொண்ட ஒப்பந்தம் என்ன என்பதை நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதற்கு பதிலளித்த தர்கா தரப்பு கோவிலின் நிலைப்பாடு தங்களை தவிர யாரும் தீபம் ஏற்றக்கூடாது என்பது அது அன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டிருந்த ஒப்பந்தத்திலும் குறிப்பிடப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் தற்போதைய சூழல்ல நடைபெறக்கூடியது என்பது அந்த காலத்தில் செய்து கொண்ட ஒப்பந்தத்திற்கு எதிரானது என்பதையும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர். மேலும் மலை மீது உள்ள தர்கா நெல்லித்தோப்பு பகுதியில் அங்கு அந்த பகுதியில் கூடிய இஸ்லாமியருடைய வழக்கமான நடவடிக்கைகள் உள்ளன. தர்காவில் கந்தூரி நிகழ்வுகள் என்பது எல்லைக்குட்பட்டுதான் நடக்கிறது. அதை தாண்டி நாங்கள் செல்லவில்லை என்பதையும் தர்காவினர் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலான செயல்பாடுகள் குறித்து குறிப்பிட்டு சொல்கிறார்கள். மேலும் மலை உச்சியில் இருப்பது தீபத்தூண் இல்லை என்பதையும் தர்கா தரப்பிலுமான ஒரு வாதமாக இந்த வழக்கில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அனைத்து வாதங்களும் கேட்டு வரக்கூடிய நீதிபதிகள் தங்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்களை அனைத்தையும் ஆதாரங்களுடன் ஒப்பிட்டு கேட்கக்கூடியதையும் பார்க்க முடிகிறது. இந்த வழக்குல மலையில் ஆய்வு செய்ய நீதிபதிக்கு அதிகாரம் உள்ளது என்பதையும் மதுரை அமர்வு சொல்லியிருக்கிறது. இடையில் தனி நீதிபதி மலை மீது இருக்கக்கூடிய தீபத்தினை நேரில் பார்வையிட்டதுக்கு பிறகுதான் இந்த வழக்கில் உத்தரவை பிறப்பித்திருந்தார். அந்த உத்தரவை எதிர்த்துதான் தற்பொழுது தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது. இந்த முறையீட்டு மனு மீதான விசாரணை 2வது நாளாக இன்று தொடர்ந்து நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையிலே உணவு இடைவெளிக்கு பிறகு இன்று தினம் இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. தர்காவில் இருந்து 15 மீட்டர் தொலைவில் தீபம் ஏற்றலாமா என்ற ஒரு கேள்வியும் மதுரை அமர்வு முன்வைத்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் ஜமாத்துக்கு உயர்நீதிமன்றத்தில் இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கூடிய சூழல்ல திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தர்காவில் இருந்து 15 மீட்டர் தொலைவில் தீபம் ஏற்றலாம் என்பது தொடர்பான அந்த கேள்விக்கு தற்பொழுது தர்காவில் தரப்பு விளக்கங்களை தான் நம்ம பார்த்திருந்தோம். தர்காவில் இருந்து 15 மீட்டர் தொலைவில் தான் இந்த தீபம் ஏற்றக்கூடிய உத்தரவிட்டிருக்கக்கூடிய அந்த தூண் என்பது அமைந்திருக்கிறது. ஆனால் அது தீப தூண் அல்ல என்று தர்கா தரப்பிலிருந்து வாதிடப்படுகிறது. அது மட்டுமில்லாது திருப்பரங்குன்றம் தர்கா ஜமாத்திற்கு உயர்நீதிமன்றத்தில் இந்த கேள்விகளுக்கு திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தர்கா உள்ளிட்டவற்றுக்கான எல்லை தற்போது வரை முறையாக அளவிடப்படவில்லை என்று தர்கா தரப்பிலிருந்து இந்த வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக இந்த வாதங்களை தற்பொழுது நீதிபதிகள் கேட்டு வருகிறார்கள். இது மட்டுமின்றி தற்பொழுது இன்றைய தினம் இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது முழுவதுமாக ஒவ்வொரு தரப்பினுடைய வாதங்களை கேட்கும் முறையில் அமைந்திருக்கிறது. இன்று காலையில தேவஸ்தானம் தரப்புல தங்களுடைய வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். அந்த முன்வைக்கக்கூடிய சூழல்ல தேவஸ்தானத்திற்கு மட்டுமே முழு அதிகாரமும் உரிமையும் இருக்கிறது. எந்த இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் தனிநபர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடியெல்லாம் தீபம் ஏற்றக்கூடிய பாரம்பரியமான நடைமுறைகளை மாற்ற முடியாது என்று
காலையில் திருப்பரங்குன்ற வழக்குல திருப்பரங்குன்ற கோயில் நிர்வாகம் தேவஸ்தானம் சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறையினுடைய இணை ஆணையருடைய தரப்புல முன்வைக்கப்பட்டிருந்த வாதங்கள்ல அவர்கள் குறிப்பிடுவது மலை மீது இருக்கக்கூடிய தூண் போன்று மதுரையில் இருக்கக்கூடிய மற்ற மலைகள் மீதும் தூண்களை பார்க்க முடிகிறது. ஆனால் அதனுடைய அளவுகள் இங்க திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய தூண்களுடைய அளவுகளை வந்து மாறுபடலாம். ஆனால் ஒரே வடிவிலானதான் இருக்கிறத பார்க்க முடிகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.